வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நாம் மிகவும் அசத்தலான சுவையில் காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. பட்டை 2 எடுத்துக்கோங்க, பிரிஞ்சி இலை 2 எடுத்துக்கோங்க, மசாலா பூ 2 எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை ரெண்டு கட் பண்ணி நல்லா சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 2 பெரிய தக்காளி, உங்கள் காலிஃப்ளவரையும் உருளைக்கிழங்கையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன அளவு தேவையோ அந்த அளவு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், வானொலி வச்சு நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் 3 இல்லை 4 ஸ்பூன் நம்ம எண்ணெய் விடுறோம். எண்ணெய் நல்லா காய்ச்சதுக்கப்புறமா நம்ம அந்த மசாலா பொருட்கள் வச்சுருந்தோம் இல்லையா, அதையெல்லாம் நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாகி வந்துடுச்சு. இப்போ இந்த மசாலா பூ, பட்டை, இலை எல்லாத்தையுமே நம்ம அதில் போட்டாச்சு. பாருங்கள், போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ நம்ம அதில் ஆனியன் போட போகிறோம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கணும். பாருங்கள், நல்லா போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கணும். அது வதங்கிறதுக்காக நம்ம லைட்டாக உப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கி வருது. நல்லா வதங்கி வர்றதுக்காக நம்ம கொஞ்சமாக அதில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், உப்பு ஆட் பண்ணி வதக்கணுன்னா ரொம்ப சீக்கிரமாகவே என்னவாகும்னா ஆனியன் வதங்கிடும், நல்லா பொன்னிறமாக வதங்கிடும். இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்தோடனே அதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் போட்டாவே போதும், இல்லைன்னா ரொம்பவுமே வாடாடிக்கிற மாதிரி இருக்கும். இஞ்சி பூண்டோட அந்த வாசனை ரொம்ப தூக்கலாக இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு என்னவோ மாதிரி இருக்கும். அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணி நம்ம நல்லா அதை வதக்கிக்கலாம். இப்போ அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு பச்சை வடை போனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், தக்காளி போட்டு நல்லா வதங்கட்டும். இப்போ காலிஃப்ளவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சில பேர் வெந்நீரில் போட்டு உப்பு போட்டு நல்லா காய்ச்சி கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் போடுவாங்க. நீங்கள் ஃப்ரெஷ்ஷான இதுவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட போட்டுடலாம், இல்லைன்னா நீங்கள் தண்ணி கலந்து போட்டுக்கலாம், சுடு தண்ணியில் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி வதங்கி வந்தோடனே ஒரு 1/2 ஸ்பூன் நம்ம மஞ்சத்தூள் போட்டுட்டு லைட்டாக பெருங்காயத்தூள் போட்டு நம்ம வதக்கிக்கலாம். அது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் அது 2த்தையுமே போட்டு நல்லா அதில் கலந்து விட்டுக்கலாம். இப்போ அந்த ஃப்ளேவர் எல்லாமே என்னென்னா இந்த காயில் ஏறும். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், எல்லாமே போட்டாச்சு. இப்போ பழைய காலிஃப்ளவரில் தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா புழு இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுல அந்த மாதிரி இருக்காது. நம்ம நார்மலாக பச்சை தண்ணியிலே நம்ம அதை வாஷ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் சுடு தண்ணியில் லைட்டாக உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம். போட்டு நல்லா காய்ச்சி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அதை வடிகட்டி நீங்கள் காலிஃப்ளவர் யூஸ் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு தேவையான அளவு காரம், நான் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். வீட்டு மிளகாத்தூள் தான் போடுறேன். நீங்கள் தனியாக போடுறீங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூளும் தனி மிளகாத்தூளும் ஒரு 1/2 ஸ்பூன் தனியாத்தூளும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வீட்டு மிளகாத்தூளுங்கிறதுனால நான் 1/2 ஸ்பூன் எல்லாமே கலந்துருக்கிறதுனால 1/2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். இப்போ இதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி, அந்த காய்கள் வேகணும் இல்லையா, அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி நல்லா ஊற்றி கொதிக்க விடணும். இப்போ பாருங்கள், இப்போ இது எல்லா டேஸ்ட்டுமே அதுக்குள்ளே நல்லா இறங்கிடும். இப்போ உங்களுக்கு தேவையான ஒரு 1/2 ஸ்பூன் என்ன பண்ணலான்னா நீங்கள் கரம் மசாலா யூஸ் பண்ணிக்கலாம். இது நான் வீட்டிலேயே அரைச்ச மசாலா தூள். அது எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு இன்னொரு டைம் சொல்லித்தரேன். இப்போ இது எல்லாமே போட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நீங்கள் அதை மூடி வச்சிட்டிங்கன்னா நல்லா முக்கால்வாசி வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணிங்கனாவே போதும். பாருங்கள், பொலன்னு ஒரு அருமையான உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் கூட்டு உங்களுக்கு ரெடி ஆகிடும். இது நீங்கள் எல்லா விதமான வெரைட்டி ரைஸ்க்குமே வச்சு சாப்பிட்லாம். பூரி, சப்பாத்தி, தோசை, இட்லி கூட நீங்கள் இதை சைடிஷாக யூஸ் பண்ணலாம். குழந்தைங்க காலிஃப்ளவரை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது ஒரு 5 நிமிஷம் கழித்து நீங்கள் அதை மேலே கொத்தமல்லி தலையை போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதை இறக்கிடலாம். குழந்தைங்களுமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா நிறைய பேர் உருளைக்கிழங்கு தான் சாப்பிடுவாங்க குழந்தைங்க, காலிஃப்ளவரை அவாய்ட் பண்ணுவாங்க, பகோடா மட்டும்தான் சாப்பிடுவாங்க. இப்படி பண்ணி கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், நான் தேங்காய் சாதத்துக்கு வச்சுருக்கேன். சுட சுட தேங்காய் சாதம் அண்ட் உருளைக்கிழங்கு கூட்டு.